தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை ஒரு நாளுக்கு முன்பாக தொடங்கியதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சனிக்கிழமை அரபிக்கடலிலும் வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. சென்னை புறநகரில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் சாலை வளைவு பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், தக்கோலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோன்று பெரம்பலூர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தீரன் நகர், கவுல்பாளையத்தில் மழை பெய்தது. வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், ஆலத்தூர் மற்றும் வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கனமழை கொட்டியது. கெங்கவல்லி, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம், மஞ்சினி, வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த இடியுடன் கனமழை பெய்தது. வெப்பம் நீங்கி குளுமையடைந்ததால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ரயில் நிலையம், காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோன்று தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, சிறுவாணி பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் காலை முதலே பெய்த மிதமான மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் கிடாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இந்த பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 275 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வரத்துக்கு டிராவல் பண்ணி. முன்கூட்டியே நான் வந்திருக்கேன். நாளைக்கு தான் ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு டிராஃபிக், அதனால இன்னைக்கே வந்துருக்கேன். தீபாவளியை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பேருந்துகள் பற்றாக்குறை என்ற நிலையே இருக்காது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திடீர்னு எதிர்பாராம மழை பெஞ்சிருக்கு. டிராஃபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. அது விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்தல ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ பேருந்தே இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது. கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தீபாவளியை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு வெள்ளிக்கிழமை முதல் 20ஆம் தேதி வரை நாள்தோறும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்திற்கு தீபாவளி அன்று இரவு 8:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் 18ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அதேபோன்று மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு 18 மற்றும் 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ரங்கநாதன் சாலை, உஸ்மான் சாலை, டி-நகர் நடை மேம்பாலத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டலாம் என்பதால் சிசிடிவிகள், கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நெரிசலான இடங்களில் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உங்களது பணப்பையை கவனத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். குளிர்பானம், தின்பண்டங்களை சாப்பிட வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்கள் தங்களை யாரேனும் போலீஸ் தகவல் துறைக்கு தகவல் கொடுக்க. பெரம்பலூரில் மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் மதுரையில் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க விளக்குத்தூண் மாசி வீதிகளில் மக்கள் திரண்டனர். இதேபோல திருச்சியில் சின்னக்கடை வீதி, NSP ரோடு, குஜிலி தெருவில் மக்கள் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பெண்கள் அணிந்திருந்த நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குழந்தைகளை கூட்டத்தில் கவனமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் காவலர்கள் அறிவுறுத்தினர். எப்போதும் கவனமுடன் இருக்கவும். உங்களது கவனம் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் பொருள் மீது இருக்க வேண்டும். கோவை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோட், 100 அடி ரோட், டவுன்ஹால், பெரியகடை வீதி, ரங்கே கவுடர் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் பிரதான சாலையில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து நேற்று காலை முதலே பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு புறப்பட்ட நிலையில் மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆம்புலன்ஸ் ஒன்றும் நெரிசலில் சிக்கியது. தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சாலையோர வியாபாரிகள் வேதனையுடன் கூறினர். 5000 ஜாமான் வாங்கினா ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடி இருக்கு. மழையான மழை பெய்யுது. எப்படி நாங்கள் தொழில் செய்யறது, எப்படி வியாபாரம் பார்க்கறது, எப்படி நாங்கள் பிழைக்கிறது, இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய முடியும்? இதனிடையே சிவகாசிக்கு பட்டாசு வாங்க கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மக்கள் படையெடுத்ததால் சாத்தூர் சாலை, பைபாஸ் சாலை, பேருந்து நிலைய சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் திரும்ப திரண்ட வடமாநில தொழிலாளர்களால் கோவை ரயில் நிலையம் களை கட்டியது. ரயிலில் ஏற வடமாநில தொழிலாளர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதேபோன்று திருப்பூர் ரயில் நிலையத்திலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் திரண்டனர். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்தார். பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் வந்து விஜயை சந்தித்தனர். தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் பலி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் கரூர் வந்தடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் குஜராத் கேடரை சேர்ந்த சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் கரூர் வந்தடைந்திருப்பதாகவும் விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தன.
ஆழியூர், கூத்தூர், ராதாமங்கலம், திருக்கண்ணங்குடி, வடக்காலத்தூர், செம்பியன் மகாதேவி, கலசம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பலத்த காற்றின் காரணமாக வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்னல் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். சென்னந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை குரூப் 4 தேர்வுக்கு தயாராகி வந்த வேளையில் தந்தைக்கு உதவியாக விவசாயமும் செய்து வந்தார். லாடவரம் கிராமத்தில் திடீர் மழையின் போது மின்னல் தாக்கியதில் ஏழுமலை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாநகரில் பன்னீர்செல்வம் பூங்கா, ரயில் நிலையம், சம்பத் நகர், கருங்கல்பாளையம், வீரப்பஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடைவீதி, மணிக்கூண்டு உள்ளிட்ட இடங்களில் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியது. இதனால் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற மக்கள் அவதியடைந்தனர். தீபாவளியை முன்னிட்டு கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்றும், உபரித்தொகை இல்லாமல் உள்ள சங்கங்களின் ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,081 பணியாளர்களுக்கு 44 கோடியே 11 லட்சம் ரூபாய் போனஸ் வழங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நிதி ஒதுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாகவும், வேண்டுமென்றே பாஜக ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக போய் நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து அரை மணி நேரம் பேசினார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் வீட்டில் நடைபெறக்கூடிய விழாவில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அவர் பல்வேறு காரணங்களால் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்துடன் சென்னையில் உள்ள இல்லத்திற்கு சென்று ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். அப்போது ரஜினிகாந்திற்கு இருவரும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களை பாண்டா தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். இந்நிலையில் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணியை பைஜெயந்த் பாண்டா சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் துணிக்கடையில் லிப்டில் சிக்கிக்கொண்ட 3 குழந்தைகள் உட்பட 7 பேரை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வேப்பமூடு ஜங்ஷன் பகுதியில் இயங்கி வரக்கூடிய துணிக்கடையில் தாழக்குடியை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் ஆடைகளை எடுத்துவிட்டு தரைத்தளத்திற்கு லிப்டில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக லிப்ட் நகராமல் அப்படியே நின்றது. இதையடுத்து கடைக்கு விரைந்த நாகர்கோவில் தீயணைப்புத்துறை வீரர்கள் லிப்ட் கதவை உடைத்து அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர். சென்னை திருவெற்றியூரில் காணாமல் போனதாக கூறப்படக்கூடிய கேசவன் பூங்காவை கண்டுபிடித்து தரக்கோரி டார்ச் லைட் அடித்து மக்கள் நூதன போராட்டம் நடத்தினர். உடனடியாக பூங்காவை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினர். அந்த பார்க்கை மீண்டும் மீட்டு தரணும். அந்த இடத்துடைய பட்டாவை கேன்சல் பண்ணி அதே இடத்துல மீண்டும் கேசவன் பூங்காவை அங்கே நிறுவ வேண்டும். கொடைக்கானல் போரூர் கிராமத்தில் அமைந்துள்ள புலவிச்சாறு நீர்வீழ்ச்சியில் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் 1000 அடி பள்ளத்தாக்கிற்கு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அசம்பாவிதம் ஏற்படும் முன் ஊராட்சி நிர்வாகம் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 4500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
தொடர் கனமழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 2300 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி 1500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 4500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசின் கிருஷ்ணாபுரம் பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 3 தரைப்பாலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. தமிழ்நாடு எல்லையில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டத்தில் ஓடக்கூடிய கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சானாக்குப்பம், கீழ்கால் பட்டறை, நெடியம், சமந்தவாடா போன்ற பகுதிகளில் தரைப்பாலங்கள் மூழ்கியதால் சாலையை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். அவசர தேவைக்கு கூட செல்ல முடியாமல் அவதியடைவதாக கூறக்கூடிய மக்கள் 40 ஆண்டுகளாக மேம்பாலம் தேவை என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆதங்கப்படுகின்றனர். விடுபட்டு விண்ணப்பித்த மகளிரில் தகுதியானவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், உரிமைத் தொகை கோரி புதிதாக விண்ணப்பித்த மகளிரின் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என்றார். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 95,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம் தொட்டது. சென்னையில் கிராம் தங்கம் 40 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 206 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,06,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தஞ்சையில் தேக்கமடைந்த 50,000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டூர், சூரக்கோட்டை, வாண்டையார் இருப்பு, வாழமர் கோட்டை, நாயக்கர் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பதாக காட்டூரில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருப்பு வைத்தனர். 15 நாட்களாகியும் கொள்முதல் நடைபெறாதால் சாலையோரத்தில் கொட்டி வைத்து காத்திருந்துள்ளனர். மழையின் காரணமாக நெல்மணிகள் முளைவிட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காட்டூர் சாலையில் தடுப்பு அமைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருமண மோசடி புகாரில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜிடம் மகளிர் ஆணைய தலைவர் குமாரி 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சென்னை ஜேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்தில் தனது மனைவி ஸ்ருதியுடன் ஆஜராகி மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து வரும் 29ஆம் தேதியும் விசாரணைக்கு ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது. ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வெள்ளிக்கிழமை திறக்கப்படுகிறது. புரட்டாசி நிறைவு பெற்று ஐப்பசி மாதம் சனிக்கிழமை தொடங்கும் நிலையில் வெள்ளிக்கிழமை கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோயில்களுக்கான புதிய மேல் சாந்திகள் தேர்வு சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்தான் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் அடுத்த 1 வருடத்திற்கு சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோவிலில் முக்கிய பூஜைகள் நடத்துவார்கள். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீசைலம் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். கர்னூலில் 13,430 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி ஆந்திரா சென்றார். கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி பிரம்மாரம்ப மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சத்ரபதி சிவாஜி மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் சத்ரபதி சிவாஜியின் உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.